புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ப. ஜவஹர் அவர்கள் தலைமையில் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு SVEEP நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக முதன்முறையாக வாக்களிக்கும் வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி 27 மார்ச் 2026 அன்று IGMC மற்றும் RI அரங்கில் தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் துணை தலைமை தேர்தல் அதிகாரிகளின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 400 மாணவர் மாணவியர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டார்கள். விழாவின் முக்கிய அம்சங்கள். நிகழ்ச்சியில் உரையாற்றிய தலைமை தேர்தல் அதிகாரி இந்த தேர்தலில் முக்கிய கொள்கையாக நேர்மையான வாக்காளர் இங்கு உள்ளார் என்பது குறித்து விளக்கினார். நேர்மையான முறையில் வாக்களிப்பதன் அவசியத்தையும் வாக்காளர்களுக்கு அளிக்கப்படும் ஆசை வார்த்தைகளையும் தூண்டுதல்களையும் தடுத்து நிறுத்த வேண்டியதன் தேவையையும் அவர் வலியுறுத்தினார். தேர்தல் காலத்தில் பரப்பப்படும் தவறான தகவல்கள் மற்றும் திட்டமிட்டு பரப்பப்படும் பொய் பிரச்சாரங்கள் ஆகியவற்றிற்கு இடையேயான வித்தியாசத்தை மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் விளக்கப்பட்டது. சமூக ஊடகங்களில் வரும் தகவல்களை சரிபார்க்கும் முறைகள் குறித்து விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது. சந்தேகத்திற்கிடமான அல்லது உறுதிப்படுத்தப்படாத தேர்தல் தகவல்களை கண்டால் அவற்றை சரிபார்க்க 9336338875 என்ற தேர்தல் துறையின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தெரிவிக்குமாறு மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் டிஜிட்டல் தளங்களில் தகவல்களை பகிரும் முன் பவுஸ், வெரிஃபை அண்ட் ப்ராசஸ்டு, நிறுத்து, சரிபார், பிறகு செயல்படு என்ற கொள்கையை மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டும். மேலும் வரும் ஏப்ரல் 9 அன்று நடைபெறவுள்ள வாக்குப்பதிவில் புதுச்சேரியில் 90% அதிகமான வாக்காளர் பங்கேற்பை பதிவு செய்வதே இலக்கு என தெரிவிக்கப்பட்டது. மற்றும் வாக் டு வோட் என்கிற கொள்கையை ஊக்குவிக்கும் விதமாக மாணவர்கள் தங்கள் வாக்குச்சாவடிக்கு நடந்து சென்று வாக்களிக்க தலைமை தேர்தல் அதிகாரி அழைப்பு விடுத்தார். மற்றும் மாணவர்களுக்கான தேர்தல் தொடர்பான வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கு சரியாக பதிலளித்த மாணவர்களுக்கு புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. மேலும் தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் சார்பில் தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக எலெக்ஷன் பீட்ஸ் 2026 என்ற விழிப்புணர்வு பாடல் தயாரிக்கப்பட்டு மாணவர் மாணவியர்களின் முன்னிலையில் வெளியிடப்பட்டது. வாக்குச்சாவடி நடைமுறைகளை விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலம் வாக்குச்சாவடியில் வாக்களிக்கும் அனுபவம் அறிமுகப்படுத்தப்பட்டது.